ஆன்லைன்லனாலும் சரி, ஆஃப்லைன்லனாலும் சரி, நீங்க ஏமாறுறதுக்கு தயாரா இருந்தா, உங்கள ஏமாத்துறதுக்கு நிறைய பேரு அவைலபிளா இருப்பாங்க. அப்ப நீங்க 18 வயசு ஆகினா நாங்க பொதுவா சொல்றது, உங்களுக்கு மெச்சூரிட்டி லெவல். இப்ப நீங்க எந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண போறனாலும் 18 வயசு குத்தியாகணும். ஏன்னா, உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குங்கிறதுக்கு அந்த வயசுல தாண்டி வந்தாலே ஓகே. பட் அப்படி இருந்தும் வந்து உங்களுக்கு இது தெளிவு புரியலன்னு சொன்னா, கட்டாயமா உங்கள ஈஸியா ஏமாத்திருவாங்க. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோல ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் ஒண்ணு பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல வந்து இந்த ஏமாற்று விஷயங்கள் இப்ப நிறைய ஸ்கேம்ஸ்கள் நடக்குது. ஸோ இது சம்பந்தமா என்ன நோக்கியும் சில இதுகள் வர அதை எப்படி நான் ஹேண்டில் பண்றேன், இதை நீங்க எப்படி தெளிவா புரிஞ்சு கொள்ளணுங்கிறதையும் சொல்றேன். இதுக்காக இவங்க யூஸ் பண்ற சில ட்ரிக்ஸ்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களை எஸ்கேப் பண்ண போறாங்கிறதையும் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு காலையில. ஓகே, டெலிகிராம் இப்போ முழுமையா நிறைய பேர் யூஸ் பண்றேன். அதனால தான் இப்போ டெலிகிராம் இது வந்துச்சு. இதுல பாருங்க, ஒரு இது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. சிங்களத்தாலே எனக்கு பேசி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனா எமௌண்ட் மட்டும் இல்லைங்குது 2700 1500 ஒரு நாளையில சம்திங். எனக்கு இந்த சிங்களத்துல ஒரு இது ஒன்று இல்லைனால ஓகே ரைட். ஓகே, முதலாவது இதுல நான் சில விஷயங்கள் இது பண்ணேன். என்னன்னு சொன்னா, இந்த ப்ரொஃபைல் இமேஜஸ் இருக்குது. இந்த வீடியோ வந்து இப்ப ரிமூவ் பண்ணப்படுவதோ அல்லது ஸ்பேம்ல போகுதோ தெரியல. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். இதுல நான் முதலாவது பார்த்தேன், இந்த நம்பர் வந்து இந்தியன் நம்பர். நம்பரை பாத்தீங்கன்னா, நம்பர் வந்து இந்தியா போன் நம்பர். பட் இவ வந்து சிங்களத்தால பேசுறாங்க. அப்போ முதலாவது இவ வந்து ஏர்ன் பண்ற சம்பந்தமா தான் எனக்கு பேசுறா, ஸ்கேம் பண்ண போறா. முதலாவது என்னன்னா, இவங்க கை கொள்ற முதலாவது யுக்தி என்னன்னா, இமேஜ்ல வந்து கேர்ள்ற போட்டோ போடுறேன். நான் இன்னும் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுறேன்னு செக் பண்ணி பாருங்க. அதுவும் அட்ராக்டிவான கேர்ள்ஸா இருக்கு, அதாவது ஒபிஷியல் வைஸான கேர்ள்ஸா இருக்கு. அப்படியான ஒரு கேர்ள்ஸோட போட்டோஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன, இவங்க இதை எங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியாஸ் இருக்கு தானே, சோசியல் மீடியாஸ்ல இந்த கேர்ள்ஸ் நீங்க போட்டோஸ் போடுறீங்க தானே, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஓகே, அந்த போட்டோஸ்களை தான் இவங்க யூஸ் பண்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சது இது இப்படி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாளுக்கும் நிறைய பேர் இப்படி ஸ்கேம் பண்ணப்படுறாங்க. இப்படி பிழையான விஷயத்தால இப்ப இமேஜ் ஒன்று இருக்கணும், அது வந்து கேர்ள் போட்டோவா இருக்கணும், ஒரு ஒபிஷியல் வைஸா இருக்கணும். அப்படியான போட்டோஸ் அட்ராக்டிவான ஒரு ஆளை வச்சு, ஒரு லக்ஸரிஸான இதை வச்சு, ஓகே, இப்ப ஏஐ இருக்கிறதால ஏஐ கிரியேட் பண்றாங்க. இப்ப ஏஐ கிரியேட் பண்றதுக்கு முதல் நீங்க ஏஐக்கு கொடுக்குற போட்டோஸே அவங்க இன்க்ளூடா இருக்கிறாங்க. அதை நம்ம தனியா பேசுவோம். இப்ப நீங்க சோசியல் மீடியால ரியல் போட்டோஸே போடுறாங்க. அப்ப அந்த ரியல் போட்டோஸை நீங்க இமோஜி போட்டு போட்டாலும் எது போட்டு போட்டாலும் இப்ப எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த போட்டோஸை இவங்க யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த இந்த சத்துரிக்கா சம்திங் ஒரு சொல்றாங்க, இது சிங்கிள். ஆனா போட்டோவை பார்த்தா வேற மாதிரி பொட்டு வச்சு ஒரு தமிழ் ஆள் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. பட் வந்து வியூ வந்து இந்திய ஆள் மாதிரி இருக்குது. பட் ஃபோன் நம்பர் முதலாவது இது. அப்போ முதலாவது இவங்க யூஸ் பண்ற யுக்தி என்னன்னு சொன்னா, ஒரு கேர்ள் போட்டோவை போடுறாங்க. ஓகே, முதலாவது விஷயம். இப்ப இதுல பாருங்க, அடுத்தது இங்கவே காட்டுது இது இந்திய நம்பர்னு சொல்லி. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, போன் நீங்க வாட்ஸ்அப்ல சில டைம்ல கண்டெக்ட் பண்ணாங்க. வாட்ஸ்அப்ல என்னன்னா, உங்களுக்கு போன் நம்பரை பார்த்தாலே நீங்க வெளிநாட்டு நம்பர்னு கண்டுபிடிச்சிருங்க. ஆனா டெலிகிராம்ல அப்படி இல்லைங்கிறதால இவங்க வந்து இந்த இந்த ஆப்ஷன் வந்து